ఇక్కడ చిన్న వారంటవని జంపుగా அப்படிங்க நிற்கிறேன் நிற்கிறேன் அவன் காணலே நிற்கிறான் ஹலோ குட் மார்னிங் சின்ன முருகன் குட் மார்னிங் வணக்கம் முருகன் வாங்கோ என்ன பழம் மாதிரி நிற்கிறீங்க இங்கே காய பாருங்க ஜம்புக்காய் என்ன கையிலே ஏதோ காயலோட இதான் ஜம்புக்காயோ ஆமாம் ஆமாம் பாருங்க பாப்போம் ஜம்புக்காய் இந்த எல்லாரும் பார்த்து போகிறாங்க மரத்தில் நிற்குது இந்த மரம் அது இதான் ஜம்புக்காய் மேடம் குட்டிக்காய் என்ன பழக்கல இது ஓ பழுத்த 2 தான் இப்போ பிடிங்க நான் அங்கால ஜம்பு ஓ இல்லையா இதுக்கு வேற ஏதோ பேர் சொல்றாங்க போல இருக்குது வேற என்ன பேரில் வர நாடுகளை பொறுத்தவரை இருக்குது வாட்டர் ஆப்பிள்னு சொல்றாங்க வாட்டர் ஆப்பிள் இந்த பேர் முருகன் ஓ ஓ ஓ பாருங்க நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு பாத்தீங்க இதுல கலை வகையில் இருக்குது இது கொஞ்சம் ஒரேஞ்சும் சேர்ந்து பச்சை மாதிரியும் நடுப்பதத்துல இருக்கு கொஞ்சம் படி எடுத்து காட்டுங்க உறவுகளுக்கு பாப்பம் காட்டுங்க அப்போ அப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க உறவுகள் எப்படின்னு ஓ ஜம்பு இலங்கையில் வந்து ஜம்புன்னு சொல்கிறாங்க உங்களோட காலத்தில் என்ன மாதிரி சொன்னவங்களா முதல்ல சின்ன படிக்கிற காலத்துல ஜம்பு கேண்டா நாங்கள் சொல்லுவோம் ஜம்புன்னா சொல்லுவோம் டியூஷனுக்கு போகக்குள்ள அந்த வீடுகள் சில முத்தத்தில் இருங்க நான் கேட்டுட்டு போய் நிறைய பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு போகிறோம் நாங்கள் கோடை காலத்தில் சாப்பிடணும் என்ன முருகனது கோடை காலத்தில் கட்டாயம் பேரும் நிறைய சாப்பிடுவோம் சாப்பிட இந்த கொலஸ்ட்ரால் சுகருக்கு எல்லாம் நல்லா பண்ண சொல்லுவோம் சுகருக்கு நல்லா பண்ணுறாங்க சாப்பிடலாம் நீ சாப்பிட்டு பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன நல்லா இருக்குப்பா வீடெல்லாம் வைக்கலாம் சின்ன இடத்துக்கே முளைக்கும் இந்த தண்டு இந்த கந்து இருக்குல்ல அதே வெட்டி வைக்கலாம் இதில் விதையை தான் போடணும்னு அவசியம் இல்லை முருகன் அப்படி பதிவு வைக்கலாம் இதில் முடிஞ்சு போட்டு இதுக்குள்ள பேக்கு கொஞ்சம் மண்ணை போட்டு கட்டி விட்டா பேர் வந்துடும் பின்ன அப்படியே வந்து மெட்ட பிராஞ்சை வட்டி போட்டு அப்படியே மண்ணுக்குள்ள பதிவு வைக்கலாம் நல்லா இருக்கும் நீங்களும் இப்படி ஜம்புக்காய் சாப்பிடுங்க கோடை இருக்கலாம் கோடை காலத்துக்கு நல்ல சாமான உங்களோட சருமம் மினுமினுப்பாக இருக்கும் வேலை இனிப்பு கோடை காலத்துலேயும் கிடைக்கிற உணவுகளை சாப்பிடணும் பல வகை முக்கியம் நான் நேற்றும் அந்த சீசன் இது சீசனுக்கு வரும் இப்போ இத்தனை பேர் நீங்கள் இந்த ஜம்புக்காய் சாப்பிட்டு இருந்தா ஜேர்ஸ்ன்னு போடுங்க நாங்கள் ரெண்டு பார்ப்போம் இத்தனை ஜேர்ஸ் வந்திருக்காண்டு அதே மாதிரி ஒருமே இந்த லைஃப்பில் ஜம்புக்காய் சாப்பிடலன்னு சொன்னால் நோ ஒன்று போடுங்க எல்லாம் விருப்பம் இல்லாட்டி நோ ஒன்று போடுங்க கிரந்திக்கார சில சாப்பிட்றதில்ல ஒவ்வாமை அலர்ஜிக்கு அப்படியான பிரச்சனை இருக்கிறாங்க இந்த ஜம்புக்காய் சாப்பிட்றது ஓஹோ இதில் பறவைகள் வந்து மிகவும் இதை விரும்பி சாப்பிடுங்க எல்லா பறவைகளும் சாப்பிடுங்க அணில் வந்து சாப்பிட்டு போயிடுமே காகம் பறவைகள் கிளிகள் மைனா குருவி அப்படி வவ்வால் எல்லாம் சாப்பிடுங்க எல்லா பறவைகளும் சாப்பிடுங்க விரும்பி நீங்களும் சாப்பிடணும் என்னென்னு சொன்னால் இது குறிப்பிட்ட காலத்து தான் பெறும் பிறகு இல்லாமல் போயிடும் பேருந்து அடுத்த வருஷம் தான் பெறும் பிறகு பார்த்து கொண்டு இருக்கணும் பார்த்து கொண்டு இருக்கணும் எல்லோரும் சாப்பிடுங்க நாங்கள் இங்கே சாப்பிட கொண்டிருக்கிறோம் நீங்களும் சாப்பிடுங்க வேறு என்ன உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் மற்றது எல்லாரும் சந்தோஷமா இருங்கோ மகிழ்ச்சியே ஆனந்தம் ஆகவே பழங்கள் ஒன்று சாப்பிட்றது மூலம் உங்களோட எனர்ஜி கூடும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் நீண்ட ஆயுளோட வாழலாம் அவ்வளோ வேறு என்ன சின்ன விடைபெறுவோம் இதுதான் விஷயம் அதுதான் சொல்ல வந்த நாங்கள் நேற்று வந்து எலுமிச்சம்பழத்தை வெட்டி காய்ச்சினாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நன்றி நேற்று எலுமிச்சம்பழத்துக்கு கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லையும் போடுங்க அதில் வேறு என்ன பழங்கள் போடணும்னு சொல்லி நன்றி அனைவருக்கும் நன்றி அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி வேறு என்ன சொல்ல ஒரு திரும்பியும் இருக்கும் அந்த மரத்தையும் உங்களையும் காட்டிட்டு விடைபெறுவோம் காட்டுங்க இந்த காய் நிற்கிது சின்ன பழமாக கிடந்த எல்லாத்தையும் நான் பிடுங்கி போட்டேன்னு இப்போ குட்டி காய் தான் கிடக்குது இதில் இதை எடுத்து காட்டுங்க இது பெருசாக வந்தால் இப்படித்தான் பெறும் இப்படித்தான் பெரும் நான் இங்கே கடிச்சு சாப்பிடுவோன்னு இருக்கிறேன் இது கணக்க கலர்லையும் இருக்குண்ணே சிவப்பில் இருக்குது பச்சையில் இருக்குது அப்புறம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கலர்கள் ஒவ்வொரு கொஞ்சம் வித்தியாசம் சுவையெல்லாம் வித்தியாசம் இருக்குது காய்கேற்ற மாதிரி வித்தியாசம் இருக்குது இது நிறைய சாப்பிடலாம் செலுக்காத வேலாம் இந்த வேலை அப்போ என்ன போயிட்டு வரோமா என்ன எவ்வளோ சாப்பிட்டு இருக்கலாம் பாய் சி யூ